நம்ம பக்கத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, இங்கே ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, நம்மக்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே டாக்டர் ஆகிடுவாங்க. உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கும், பிசிஓடி இருக்கும், எல்லோரும் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கோவிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இவங்க சொன்ன எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க என்னென்ன கோயிலில் பரிகாரம் இருக்கோ அவ்வளவும் நான் போய் பண்ணியிருக்கேன். இந்த இவங்க சொன்ன மாதிரி இந்த தொப்புள் கொடியை வச்சு வாழைப்பழத்தில் சாப்பிடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, புள்ளத்தாச்சி பூச்சின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. அது மண்ணுக்குள்ளெல்லாம் இருக்கும் ஒரு பூச்சி. புள்ள பூச்சியை பிடிச்சி அப்படியே நான் சாப்பிட மாட்டோம் நம்ம அப்படிங்கிறதுனால வாழைப்பழத்துக்குள்ள வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட்டதுல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, அதாவது அந்த பூச்சி கிடைக்கல, அப்படி கிடைச்சிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல வேளை சாப்பிடாம இருந்தீங்க. நமக்கு எதிர்க்கே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வெயிட் எல்லாம் வச்சுட்டு இருந்தா வீட்டுக்காரே விட்டுட்டு ஓடிடுவாரு அப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா? ஆமாம், அதை வந்து நான் விட்ட சொன்னேன். நான் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ எதுவும் இது பண்ணாத, ஃபீல் பண்ணாத. இது வரைக்கும் அவர் என்னை எதுவுமே சொன்னது கிடையாது. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையும் பிறந்துட்டான். 3.5 வயசு ஆகிடுச்சு அவனுக்கு. ஆனால் இதே வெயிட்டோட தான் நான் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். நம்மளோட க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு 6-7 மந்த் நம்மக்கிட்ட பேசலை. சடனாக கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து பேபி ஷவர், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வீட்டில் வந்து சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கண்ணு வச்சுருவோம்மா. ஒருத்தவங்களுக்கு ரிலேஷன் வீட்டுக்கு போனோம், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு சொல்லியிருக்காங்க. நீ எங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லாமே இருந்திருக்கலாம். நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம போவோம், பார்ப்போம், தூக்குவோம், கொஞ்சுவோம், ஃபோட்டோ எடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபேமிலி குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து உடனே சடனாக ஃபோன் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோவை, கண்ணு பட்டுரும், முதல் ஃபோட்டோ எடுக்கவே கூடாது அப்படின்னு சில இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் பேசினாங்க. குழந்தை இல்லைன்ற ஃபீல் எங்கள் 2 பேருக்குமே வந்ததே இல்லை. குழந்தையே இல்லைனாலும் நாங்கள் எங்கள் லைஃப்பை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்போம். எங்களோட ஜேர்னி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் சொல்லி நம்மளை ஒரு குறையாவே ஆக்கிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுனால உடனே சடனாக நெக்ஸ்ட் டேவே போயிட்டு ஹெல்த் கேரில் ஒரு 2 லட்ச ரூபா கட்டி ஹெல்த் கேரில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மந்த் போனேன். ஒரு 20 kg வெயிட் லாஸ் பண்ணேன். வெயிட் லாஸ் பண்ணிட்டு திரும்பவும் ட்ரீட்மெண்ட் போனேன். திரும்பவும் கன்சீவ் ஆனேன். ஆனால் வந்து 2-3 மந்தில் அபார்ஷன் ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணி அபார்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 3 இயர்ஸ் வந்து கேப். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். திரும்ப வேறு ஹாஸ்பிட்டல் போனோம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து 6 மந்த் கண்டினியூவாக போவோம். IUI வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். ஹியூஜுங்க. ஒரு இஷ்யூவே கிடையாது. பிறக்கும்போது போகிறக்கட்டும், எங்களுக்கு இத்தனைக்கும் வந்து நார்மலாக கன்சீவ் ஆகி நார்மலாக பிறந்துச்சு குழந்தை.